ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். தை மாதம் முடிஞ்சு இப்ப மாசி மாதத்துல அடி எடுத்து வச்சிருக்கிறோம். இன்னைக்கு மாசி நம்ம 6 தேதியை கடந்து வந்திருக்கிறோம். மாசி மாதத்துல தாலி கயிறு மாற்றலாமா? அப்படி தாலி கயிறு மாற்றினா அதை மாற்றுவதற்கான நல்ல நேரம், நல்ல நாட்கள் எது? எந்தெந்த நாட்கள்ல மாற்றலாம்? இது மாதிரி பல பயனுள்ள தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒருத்தவங்களுக்கு தாலி கயிறு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை கண்ட நேரத்துல மாத்துறதோ அதை அலட்சியப்படுத்துறதோ யாரும் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி தாலிச்சரடு அந்த தாலி கயிறு மாத்துவதற்கான சரியான நல்ல நேரம் நல்ல மாதம் பார்த்தீங்கன்னா மாசி மாதம் தான். மாசி மாதம் தான் இருக்கிறதுலே தாலி கயிறு மாத்திக்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப உகந்த மாதம். மாசி கயிறு பாசி படியும் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு. அதாவது மாசி மாதத்துல தாலி கயிறு மாத்தும் போது அது தீர்க்க சுமங்கலி வரத்தை கொடுக்குமாம். கழுத்துல அது அப்படியே படிந்து ரொம்ப நாட்களாகவே அந்த தீர்க்க சுமங்கலி வரன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழிக்கான முக்கியமான அர்த்தம். புது தாலி சரடம் மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் எந்த மாதிரி முறைப்படி தாலி கயிறு மாத்திக்கலாங்கிற மாதிரி பல ஆன்மீக சம்பந்தப்பட்ட தகவலை தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போறோம். கண்டிப்பா இந்த ஒரு தகவல் உங்களோட எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் பதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். பொதுவாகவே தாலி கயிறு மாத்தணும் அப்படின்னு சொன்னா திங்கள், புதன், வியாழன் இந்த 3 கிழமைகள்ல மாத்தலாம். செவ்வாய், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த நாட்களை தவிர்க்கிறது நல்லது. குறிப்பா தாலி கயிறு மாற்றக்கூடிய அந்த நாள்ல எந்த விதமான கோவமோ இல்ல அடுத்தவங்ககிட்ட கத்தி பேசுறதோ அப்படி இல்லாம கூடுமான அளவுக்கு சாந்தமா இருக்கிற மாதிரி நாளா நீங்க பயன்படுத்திக்கணும். நாளைக்கு தாலி கயிறு மாற்ற போறீங்க அப்படின்னா அதுக்கு முந்தைய நாள் நீங்க பிளான் பண்ணி அன்றைக்கு முழுக்க உங்களை ரொம்ப அமைதியாகவும் மன நிம்மதியோடு இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இன்னொரு பக்கம் மனைவிக்கும் கணவனுக்கும் இப்ப நீங்க ஒரு ராசியில இருப்பீங்க, உங்க கணவர் ஒரு ராசியில இருப்பாங்கல்ல, உங்க 2 பேருக்கும் அன்றைய தினம் சந்திராஷ்டமம் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். கண்டிப்பா கேலண்டர்ல அன்றன்றைக்கு என்ன ராசிக்கு யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறத குறிப்பிட்டுறாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க பிளான் போடுறீங்க, திட்டம் போடுறீங்கன்னா நீங்க மாற்றக்கூடிய அந்த நாள்ல உங்களோட ராசிக்கோ உங்க கணவர் ராசிக்கோ சந்திராஷ்டமம் இல்லாத மாதிரி பார்க்கறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தாலி கயிறு மாற்றக்கூடிய அந்த நேரத்துல ராகு காலம், யமகண்டம் சுத்தமா இருக்கவே கூடாது. காலை நேரத்துல மாற்ற போறீங்க அப்படின்னா காலையில 6 மணிலேருந்து 7 மணி, அப்படி இல்லைன்னா 7 மணிலேருந்து 8 மணி இந்த 2 1 மணி நேரங்கள்ல ஏதாவது பயன்படுத்திக்கலாம். குறிப்பா மதியம் 12 மணிக்கு மேல தாலிச்சரடு மாற்றவே கூடாது. அடிக்கடியும் மாற்றக்கூடாது. பொதுவாகவே இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய காரடையான் நோன்புன்னு ஒரு விசேஷம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தீர்க்க சுமங்கலி வரத்தை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான விரதம் தான் இந்த காரடையான் நோன்பு. அதுக்கு தனியா ஒரு கதையே இருக்கு. கூடிய சீக்கிரம் அது சம்பந்தமான பதிவுகள் நம்ம சேனல்ல வரப்போகுது. அதையும் நீங்க அப்ப பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கு மாசி மாதத்துக்கு எக்கச்சக்கமான சிறப்புகள் இருக்குது. தாலிச்சரடு மாற்றும் போது என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும்? பெண்கள் அதிகாலை வேளை எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு ஏதாவது உணவு சாப்பிடணும். வெறும் வயிற்றுல தாலிச்சரடு மாற்றக்கூடாது. 1 டம்ளர் காப்பியாவது குடிச்சுக்கணும். பூஜை அறையில குலதெய்வத்தை நினைச்சு விளக்கேத்தி வச்சுட்டு பூஜை அறையில அமர்ந்து ஒரு மூத்த சுமங்கலி உதவியோட அப்படி இல்லைன்னா உங்க கணவர் மட்டும் இருக்காருன்னா பக்கத்துல கணவரை வைத்து கூட நீங்க தாலி கயிறு மாத்திக்கலாம். முடிஞ்சா அன்றைய தினம் தாலிச்சரடு மாத்தத்த அன்னைக்கு நீங்க உங்க திருமணத்தப்ப எடுக்கப்பட்ட முகூர்த்த புடவை கட்டிக்கிட்டு நெத்தியிலேயே குங்குமம் வச்சுக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு தாராளமா தாலி கயிறு மாத்திக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாசி 30ஆம் தேதி அதாவது மார்ச் 14ஆம் தேதி உங்களுக்கு காரடைய நோன்பு வருது. அன்னைக்கு நீங்க மாற்றதா இருந்தாலும் தாராளமா அது மாசி மாதத்துல தான் கணக்கு வரும், மாத்திக்கோங்க. அப்படி அதுக்கு முன்னாடி இருக்கிற நாட்களை மாத்தணும் அப்படின்னா நல்ல முகூர்த்த நாளா பார்த்து நீங்க தாராளமா மாத்திக்கலாம். உங்க கழுத்துல இருக்கக்கூடிய பழைய தாலிக்கயிறை கழட்டுவதற்கு முன்பாக புதிய மஞ்சள் கயிறை கழுத்துல போட்டுக்கிட்டு தான் பழைய தாலிச்சரடை கழட்டணும். அது ரொம்ப முக்கியம். கழட்டி இருக்கக்கூடிய பழைய தாலி கயிறை கால் படாத மாதிரி போடணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மரத்துல கட்டி விட்டுருங்க. கண்டிப்பா புது மஞ்சள் கயிறு வாங்கியிருக்கீங்களே அதை உங்க வீட்டோட குலதெய்வத்து போட்டோ அதே மாதிரி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சுவாமி படங்களை பாதத்துல வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மாட்டிக்கலாம். தாலிச்சரடு மாத்தியதுக்கு பிறகு கணவர் கையால தாலிக்கு குங்குமம் போட்டு வைத்து கண்டிப்பா அவர்கிட்ட முடிஞ்சா ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். கணவர் வெளியூர்ல இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா உங்க வீடு பக்கத்துல ஏதாவது கோவில் இருக்கு, அங்க ஏதாவது பெரியவங்க வராங்க, உங்களோட வயதுல மூத்தவங்க வராங்க அப்படிங்கும் போது தாராளமா அவங்கள வைத்து நீங்க ஏத்திக்கலாம். மகாலட்சுமி கோவில்ல கொடுக்கக்கூடிய குங்குமத்தை தாலிச்சரடுல வைக்கிறது மூலயமா தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை நீங்க பெற முடியும். தாலிச்சரடு மாற்றும் போது கணவரோட ஆயுள் நீண்டு இருக்கணும், தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்காம கணவன் மனைவிக்குள்ள உறவு மேம்படணும், இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள்லாம் விலகி ஓடணும், நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம், இதுக்கப்புறம் எங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வரக்கூடாதுன்னு எந்தவித கோரிக்கையா இருந்தாலும் தாராளமா நீங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு மாத்திக்கலாம். முன்னாடியே சொல்லியிருந்தோம்,
திங்கள், புதன், வியாழன் இந்த 3 நாட்கள்ல தாலி கயிறு தாராளமா மாத்திக்கலாம்னு. அப்படி வரக்கூடிய இந்த 3 நாட்கள்ல அஷ்டமி, நவமி, பிரதமை இது மாரி திதிகள் வருதுன்னா, அன்றைய தினம் நீங்க மாற்றக்கூடாது. வளர்பிறை நாட்களா பார்த்து மாத்திக்கிறது ரொம்ப விசேஷம். இப்ப மாசி அமாவாசை முடிந்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வளர்பிறை நாட்கள் தான். தாராளமா இதுல ஒரு நல்ல நாளாக பார்த்து, அன்றைய தினம் அஷ்டமி, நவமி, பிரதமை அதேபோல உங்களுக்கும் உங்க கணவர் ராசிக்கும் சந்திராஷ்டமம் இல்லாத நாளா பார்த்து தாராளமாக தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்த மாதம் கண்டிப்பாக மாசி மாதத்தை தாலி கயிறு மாற்றலாம். மாசி மாதத்துல வரக்கூடிய சுப தினங்கள் அவங்க ஊர்ல வரக்கூடிய கேலண்டருக்கு ஏற்ப மாறுபடலாம். அதுக்கேத்த மாதிரி பார்த்து சுப முகூர்த்த நாளா பார்த்து மாத்திக்கிறது ரொம்ப விசேஷம். கூடுமான அளவுக்கு மதியம் 12 மணிக்குள்ள மாத்திரணும். கண்டிப்பா இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். இது பயனுள்ள தகவலா இருந்தா கண்டிப்பா 4 பேருக்கு உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.